எல்லோருக்கும் வணக்கம். குறிப்பாக விஜய் ரசிகர்களுக்கு என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே நேரத்தில் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாரும் இப்போது தேர்தல் முடிகிறதுக்கு முன்னாடி இருக்கிற அலப்பறையோட இப்போ இருக்கிற அலப்பறை ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்த மற்ற கட்சிக்காரங்க பிஜேபி திமுக போகிற கட்சிக்காரங்களும் உங்களை அது அளவுக்கு அதிகமாக டீஸ் பண்ணுறாங்க, இன்சல்ட் பண்ணுறாங்க. எல்லாம் என்ன சொல்கிறேன், நீங்கள் தற்கொலையா அவங்க சொல்கிறது. யார் தற்கொலை? ஜாதி மதத்தை சுத்தமாக ஒழிச்சிட்டீங்க தமிழ்நாட்டில். நீங்களா தற்கொலை? நீங்கள் ஆச்சரியக்குறி. தற்கொலை உங்களை தற்கொலைன்னு சொல்கிறான் பாருங்க, அவன் தான் தற்கொலை. ஜோசப் விஜய்னு ஒருத்தர் பேரை வச்சுக்கிட்டு தமிழ்நாடு முதலமைச்சர் வேட்பாளர்னு வெற்றி பெற முடியுமா? இல்லை முடியுமான்னு கேட்குறேன். அப்படி இருக்கும்போது எவ்வளோ பெரிய சாதனை சாதிச்சிருக்கீங்க, ஜாதி மதத்தை ஒழிச்சிருக்கீங்க. நீங்களா தற்கொலை? தற்கொலை கிடையாதுங்க, ஆச்சரியக்குறி. பாஜக பாடை கட்டி சங்கு ஊதி கபர்ஸ்தானத்தில் அடக்கம் பண்ணி சிலுவையும் நட்டி வச்சுட்டீங்க. நீங்களா தற்கொலை? நீங்கள் ஆச்சரியக்குறி. பாஜகன்னு சொல்லி எவ்வளவு நாள் இந்த திமுக மற்ற கட்சிகளை ஏமாற்றி வழி நடத்துச்சு. அதெல்லாம் இப்போ தாண்டி போயிட்டாங்கல்ல. நீங்களா தற்கொலை? நீங்கள் ஆச்சரியக்குறி. 200 வருஷமாக செய்யக்கூடிய ஒரு வேலையை 2 வருஷத்தில் உங்கள் தலைவர் செஞ்சிட்டாரு. அதாவது ஜாதி மதத்தை ஒழிச்சிட்டாரு. நீங்களா தற்கொலை? நீங்கள் தற்கொலை இல்லை, ஆச்சரியக்குறி. அதாவதுங்க ஒரு காலத்தில் அதாவது உங்கள் தலைவர் வர்றதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னா விருதாச்சலம், பண்ருட்டி இதெல்லாம் ஒரு பெல்ட்டு, இது ஒரு ஜாதிக்குரியது. கடலூர், சிதம்பரம் அது ஒரு ஜாதிக்குரியது. நாகர்கோவில், கோயம்புத்தூர் அது ஒரு மதத்துக்குரியது. ராமநாதபுரம் அது ஒரு மதத்துக்குரியது. இப்படிலாம் இருந்தது. அந்த ஜாதி மதத்தெல்லாம் ஒழிச்சிட்டு நிற்கிறீங்க பாருங்க. நீங்கள் தான் ஆச்சரியக்குறி. உங்களை தற்கொலைன்னு சொல்கிறவன் தான் தற்கொலை. ஏ அப்பா, இந்த பிஜேபிக்காரங்க வந்த வரத்து என்ன வரத்து! அவங்களோட டாமினேஷனை காலி பண்ணிட்டீங்கல்ல. ஒன்றும் இல்லை சார், எதுக்கு உங்கள் மேலே இவ்வளோ கோபம் ஸ்டாலினுக்கு? எதுக்கு திமுக உங்கள் மேலே கோபம்? அவங்கள முதுகெலும்பை உடைச்சிட்டீங்க. அதான் என்னன்னா இவ்வளோ நாளாக பூச்சாண்டி வர அதாவது பெரிய சின்ன பசங்களை கொஞ்சம் அப்படி ஏமாத்துறது. இதோ பாரு, பூச்சாண்டி வர மாமா பின்னாடி ஒழிஞ்சிக்கன்னு சொல்கிற மாதிரி. பாஜக பூச்சாண்டி வருது, பாஜக உங்களை காப்பாற்ற பின்னாடி வாங்கன்னு சொல்லி இந்த கம்யூனிஸ்ட்டை, இந்த விசிகாவை, காங்கிரஸை ஏமாத்தினதை உங்களால் இனிமேல் அவங்களை ஏமாற்ற முடியாது. அப்பேற்பட்ட சாதனை சாதிச்சு பாஜக ஓச்சி தரல. நீங்கள் போய் தற்கொலையா? தற்கொலைலாம் கிடையாது, ஆச்சரியக்குறி. பாஜக வேரடி மண்ணோட காலி பண்ணீங்க. நீங்களா தற்கொலை? நீங்கள் ஆச்சரியக்குறி. ஒன்று தெரியுமா, போன நாடாளுமன்ற தேர்தலில் 11% ஓட்டு வாங்கிச்சு பாஜக. ஆனால் இப்போ தேர்தல் வச்சு அவங்க தனியாக 1/2% ஓட்டு வாங்க முடியாது. 11% காலி பண்ண உங்களை போய் அவன் தற்கொலைன்னு சொல்லுவானா? நீங்கள் தற்கொலை இல்லை, ஆச்சரியக்குறி. ஒன்றும் இல்லைங்க. இப்போ அவங்க எல்லாம் சொல்லிட்டு வருது தெரியுமா, மே மாதம் 4ஆம் தேதி வரும், எல்லோரும் செத்து போயிடுவீங்களாம். அதாவது நீங்கள் எல்லாம் தோற்றுருவீங்களா, துக்கம் தாங்க முடியாமல் மருந்து குடித்து செத்து போயிடுவீங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கிறாங்க சில கட்சிக்காரங்க. ஆனால் ஒன்று தெரியுமா, இந்த காலத்தில் நான் முதற்கொண்டு யாருமே செத்துற பொண்டாட்டி கூட சாப்பிட்றாங்களா? பொண்டாட்டிய பிள்ளை யாரும் கூட வர மாட்டாங்க. ஆனால் ஒரு மனிதன் தோற்றால் அதற்காக உயிரை உடைக்கின்ற ஒரு மாபெரும் கூட்டம், ஒரு மாபெரும் இயக்கம், அந்த இயக்கத்தில் இருக்கின்ற நீங்களா தற்கொலை? நீங்கள் ஆச்சரியக்குறி. நான் சவால் விடுறேங்க, இந்தியா மட்டும் இல்லை, உலகத்தில் இப்படி ஒரு ஆள், இப்படி ஒரு மனிதனை நீங்கள் பார்த்துருக்கீங்களா? இப்படி ஒரு அவருக்காக உயிரை விடக்கூடிய கூட்டத்தை பார்த்துருக்கீங்களா? கிடையாது. இல்லை. இன்னொன்று திருவள்ளுவர் அன்னைக்கே சொல்லிட்டாரு, வையத்தில் வாழ்வாங்கு வாழ்வான், வானுரையில் தெய்வத்துள் வைக்கப்படும். அதாவது இங்கே புகழோட செல்வாக்கோட மக்கள் பலத்தோடு வாழ்கிறவன் பரலோகத்தில் தெய்வத்து வரிசையில் வைக்கப்படுவாங்களாம். அது மாதிரி அப்படி பார்க்க போனால் விஜய் தெய்வம் தானே. நீங்கள் தெய்வத்தை ஏன் குறை சொல்கிறீங்க? பகவத்கீதையில் ஒரு இடத்துல சொல்லுவார், எப்பப்போ தீமை அதிகமாகுதோ, எப்பப்போ சூழ்ச்சிகள் அதிகமாகுதோ அதை உடைக்கிறதுக்கு நான் தான் மனித ரூபத்தில் வருவேன்றாரு. அப்படி வந்தவர் தான் ஜோசப் விஜய். அவர் மனித ரூபத்தில் கிருஷ்ணர் வந்திருக்காரு நீங்கள் நினச்சிட்டு போங்களேன். ஏன் அவரை அந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணுறீங்க? விஜய் என்ன முதலமைச்சரா இல்லை பிரதமரா? அவரை பார்க்க இவ்வளோ கூடுறீங்க. அதாவது எந்த எதிர்பார்ப்பு இல்லாமல் அவரை பார்த்து வர நீங்கள் தற்கொலை கூட்டமா?
அதாவது காசுக்கும் பிரியாணிக்கும் சாராயத்துக்கும் வரவங்க வந்து அவங்க கொள்கை கூட்டமாக. இதில் யார் தற்கூரி? அவன் தற்கூரி, நீங்கள் இல்லை. அப்பா முதலமைச்சர், புள்ள துணை முதலமைச்சர், அத்தை நாடாளுமன்றத்தில் பெரிய பதவி, அப்படிப்பட்ட ஒரு குடும்பத்துக்கு வேலை செய்கிற அந்த கட்சிக்காரங்க வந்து தான் தற்கூரி, கொத்தடிமீங்க. ஆனால் நீங்கள் ஆச்சரியக்குறி. அதை விடுங்க. எல்லாத்துக்கும் மேலே பிஜேபியை யாராச்சும் ஓய்க்க முடியுமா? நீங்கள் ஓச்சிங்கல்ல. இன்னும் நல்லா ஒன்று தெரிஞ்சுங்க. கேரளாவில், அதாவது இந்தியாவிலே முதல்ல கேரளா தான் சொல்லிச்சு வறுமை ஒழிச்ச முதல் மாநிலம். ஆட்சேப் அவங்களுக்கு. அதே மாதிரி ஜாதி மதத்தை ஒழிச்ச முதல் மாநிலம் தமிழ்நாடு. அதை செஞ்சவங்க நீங்கள், உங்கள் தலைவர். அப்படி இருக்கும்போது நீங்கள் எப்படி தற்கொலையாக முடியும்? நீங்கள் பெரிய ஆச்சரியக்குறி இல்லை. இன்னொன்று, இந்த வீடியோ போட்டதுக்கே ஒரு முக்கியமான ஒரு காரணம் என்னென்னா வந்து வரக்கூடிய மே 4, அதாவது வந்து தேர்தல் முடிவு வரக்கூடிய ஒரு நாள். அந்த நாள் வந்து என்னென்னா வந்து எல்லாரும் சொல்கிறாங்க அந்த கருத்தை தான், தாவைக்கு அந்த தோல்வியை தாங்காது அப்படின்னு. அப்படிலாம் கிடையாதுங்க. 99% வந்து நீங்கள் தான் ஜெயிப்பீங்க. ஒருவேளை ஏன்னா வந்து காலம் என்ன வேணால் செய்ய, எது வேணால் இந்த பிஜேபிக்காரன் வந்து இவி மிஷினில் என்ன வேணால் பண்ணுவான், எதனா பண்ணின்னு ஏதோ நடந்து தொலைஞ்சிருச்சுன்னா, அப்படி நடந்தாலும் நீங்கள் அதை ரொம்ப சாதாரண விளையாட்டு, அதாவது ஸ்போர்ட்டிவாக எடுத்துங்க, ரொம்ப சாதாரணமாக எடுத்துங்க. இதே மாதிரி வந்து டெல்லியில் 2012 2013 நினைக்கிறேன், அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து மொத்தமே 28 சீட்டு தான் வாங்கினார், மொத்தம் 70 சீட்டில். அப்போ வந்து வேறு ஒருத்தர் சப்போர்ட்டில் இருந்தார், ஆட்சி நின்னார். அப்புறம் வந்து அவங்க தொல்லை தாங்க ஆட்சி திரும்பி எலெக்ஷன் நின்று 70க்கு 67 சீட்டு பிடிச்சாரு. அதுதான் இனிமேல் நடக்க போகுதுங்க தமிழ்நாட்டிலையும். பார்த்துக்கிட்டே இருங்க. அப்படி ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடந்தால் அதை பொருட்படுத்தாதீங்க. உங்கள் தலைவர் இந்த 234 தொகுதிகளில் நிச்சயமாக 230 தொகுதி ஜெயிச்சுப்பார் அடுத்த தடவை தேர்தல் நடந்தால். அதை பற்றி நீங்கள் உங்களுடைய ஒரே இலக்கு எங்கள் தலைவர் முதலமைச்சராகவும் அதை நாங்கள் கண்கூட பார்ப்போம். அதுவரை நாங்கள் எதுவுமே பண்ண மாட்டோம், அவருக்காகவே நாங்கள் வாழ்வோம்னு சொல்லி நீங்கள் தயவு செஞ்சு ஒரு உறுதியான சபதம் எடுத்து இந்த தேர்தலில், இந்த தேர்தல் முடிவுகளில் சிறு சபலமோ சஞ்சலமோ கவலையோ வருத்தமோ படாமல் நல்லபடியாக இருந்து உங்கள் தலைவரோட கரத்தை வலுப்படுத்தணும்னு சொல்லி நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இந்த பதிவில். மேலும் இந்த சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் தயவு சப்ஸ்கிரைப் செய்யவும், மேலும் லைக் செய்யவும். ஏனென்றால் நாங்கள் போடும் காணொளி உங்களுக்கு உடனுடன் தயவு செய்து இது போன்று சப்ஸ்கிரைப் செய்தால் மட்டுமே வரும் என்று கேட்டு தெரிவித்துக் கொண்டு நன்றி.